திருப்பத்தூர் மாவட்டத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட முதியவர் மருத்துவமனைக்கு பல கிலோமீட்டர்கள் நடந்து சென்ற நிலையில் மருந்தகம் அருகே உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மலை கிராமத்திற்கு சாலை அமைக்கப்படும் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட முதியவர் ஒருவர் மருந்தகத்திற்கு 7 கிலோமீட்டர் நடந்து சென்ற போதுதான் மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இப்படி மருத்துவ அவசரத்திற்கு டோலி கட்டியோ அல்லது நடந்து சென்றோதான் மருத்துவரை சந்திக்க முடியும் என்ற நிலையில் இருக்கும் கிராமம்தான் நெக்னாமலை கிராமம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நெக்னாமலை கிராமம் நாட்டில் சாலை வசதி இல்லாத மலை கிராமங்களின் சாட்சியாக இருந்து அண்மையில் சின்னத்திரை நடிகர் பாலா ஒரு ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழங்கினார். 250 குடும்பங்கள் வசிக்கும் இக்கிராமத்தைச் சேர்ந்த 65 வயதான முதியவர் முனுசாமி மனைவி உயிரிழந்ததால் தனிமையில் வசித்து வந்தார். இந்த நிலையில்தான் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட முனுசாமி ஆலங்காயத்தில் உள்ள மருத்துவரை பார்க்க கரடுமுரடான மண் சாலையில் 7 கிலோமீட்டர் தொலைவை கடந்தார். உடல் சோர்வுடன் தனியார் மருத்துவர் எழுதி கொடுத்த சீட்டை எடுத்துக்கொண்டு மருந்தகத்திற்கு சென்ற நிலையில்தான் மயங்கி விழுந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறினர். சாலை வசதியின்றி பொது போக்குவரத்து வாகனங்கள் இல்லாததால் நடந்தே சென்ற முதியவரின் மரணத்தால் சாலை வசதி குறித்த கோரிக்கை மீண்டும் எழ நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிலும் செய்தி வெளியானது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் கற்பகராஜ் நெக்னாமலை முதல் கமலாக்குட்டை வரை சுமார் 5 கிலோமீட்டர் அளவிற்கு சாலை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் விரைவாக நடப்பதாக கூறியுள்ளார். அந்த நெக்னாமலை சாலை 4.9 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. அது பரிவேஷ் போர்ட்டலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டு பல கட்டங்களில் பல நிலைகளில் கூடுதல் விவரங்கள் கேட்கப்பட்டது. விரைவில் சாலைக்கான அனுமதி பெறப்படும் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். விரைவில் பெறப்படும். அப்பகுதியில் நியாய விலைக் கடை, மருத்துவ வசதி கிடைக்கவும் ஏற்பாடு செய்யப்படும் எனவும் ஆட்சியர் கூறியுள்ளார். அருகே உள்ள மலை கிராமங்களுக்கும் சாலை அமைக்கப்படும் எனவும் ஆட்சியர் கூறியுள்ளார். ஆட்சியர் அறிவித்ததை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.